தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா புலம்பெயர் தமிழ் மக்களுடைய கதையை கேட்கக்கூடாது என்று சொல்லி தென்னிலங்கை அரசியல்வாதி ஒருவர் கருத்தொன்று சொல்லியிருக்கிறார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற வாகனங்கள் சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதையும் பார்க்க போகின்றோம். அத்துடன் இன்று சிக்கலுக்குரிய ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. அதையும் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது நேற்று. இந்த முறைப்பாட்டை செய்ததார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக செயல்பாட்டு அமைப்பு, சிங்கள சமூக செயல்பாட்டு அமைப்பு தான் குற்றப்புலனாய்வு பிரிவில் போயிட்டு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். அதை அப்படி சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது, அது பிரிவினவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்கு என்று சொல்லி அது ஒரு முறைப்பாடு. ரெண்டாவது டாக்டர் ஃபேஸ்புக்கில் கார்த்திகை பூவை போட்டிருந்தவர், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த முறைப்பாட்டில் கார்த்திகை பூவை போட்டது நேரடியாக அது இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே அதையும் பயன்படுத்தினது பிழை என்று சொல்லி முறைப்பாடு செய்திருக்கணும். எனவே இந்த முறைப்பாடு சம்பந்தமாக சிஐடியினர் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று சொல்லி தெரியல. டாக்டரை கூப்பிட்டு விசாரிப்பினமா இல்லையான்னு தெரியல. அது சம்பந்தமான தகவல்கள் எதுவும் வெளிவரையில. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை சொல்லணும் கட்டாயம். என்னென்னு சொன்னால் பயமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே டாக்டருக்கு நிறைய வழக்குகள், நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லி டாக்டரை இழுத்து விழுத்துறதுக்குன்னு சொல்லி எங்களோட தமிழ் தரப்பில் எக்கச்சக்கமான ஆக்கள் காத்து கொண்டிருக்கணும். எப்படா இவர் சறுக்கி விழுவார் அல்லது எப்போ இவரை இழுத்து விழுத்தலாம் என்று சொல்லி தயாராக இருக்கிறோம். அது ஒரு பக்கம். எனவே சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு மேலும் அவைண்ட அந்த சும்மா மெல்ற வாய்க்கு அவலை போட்டு விடுறன்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள். அதுபோக நேற்று முந்தின நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சிங்கள ஊடகங்களையும் சிங்கள சமூக வலைத்தளங்கள் எல்லா இடம் டாக்டர் தான் பேசு பொருள். டாக்டரை பற்றி தான் திரும்ப 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 காய்ச்சி கொண்டே இருந்தவங்க. இவ்வளோ காலம் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தவர் டாக்டர் இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலேயும் முழு இலங்கைக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக வந்துட்டார். அதில் நிறைய பேர் தெரிந்தால் என்னென்ன விதமாக எல்லாம் கதைப்பினம், எப்படி அதை மொழிபெயர்ப்பினம், எப்படி தங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைப்பினம் என்று சொல்லி. எனவே இதில் தேவையில்லாமல் நிறைய விமர்சனங்கள் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஒரு பாட்டு கூட இயற்றி வெளியில் விட்டுருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இது டாக்டருக்கு மேலும் நெருக்கடிகளை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் பயமாக இருக்குது உண்மையில். இந்த சிஐடி கூப்பிட்டு விசாரித்து இப்போ இந்த அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் எடுத்து அதுக்கு அறிக்கை கொடுத்து ஏன்னா இதிலேயே நிறைய காலம் போயிடும். அங்கால சாவச்சேரியில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அவருக்கு வாக்களித்த மக்கள், அவருடைய தொகுதி மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். டாக்டர் சேவைகள் செய்யணும்னு சொல்லி. எனவே எங்களுடைய மக்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய சேவைகள் இருக்குள்ள இந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே போய் மாட்டினா இதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணினா பிறகு மக்களை கவனிக்க முடியாமல் போயிடும். அது மக்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கும். எனவே இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்றது என்னுடைய ஒரு ஆலோசனை, என்னுடைய ஒரு விருப்பம். எனக்கு என்னென்னா பயமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ உணர்வுகள் எல்லாருக்கும் தான் இருக்குது. எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்குது. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா இடத்திலேயும் அந்த உணர்வுகளை நாங்கள் காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி காட்ட முடியாது. இப்போ இலங்கையில் எல்லா பக்கத்திலையும் வசிக்கிற தமிழ் மக்களுக்கு எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும். ஆனால் காட்ட முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள பேசாமல் இருக்கணும். இப்போ வெளிநாடுகளில் நாங்கள் சுதந்திரமாக காட்டலாம். இங்கே யாரும் எதுவுமே கேட்க போகிறது இல்லை. இங்கே நீங்கள் இன்னமும் காட்டலாம், எப்படியும் காட்டலாம். இந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இலங்கையில் இருந்து கொண்டு அந்த உணர்வுகளை காட்ட முடியுமா, நினைச்சபடி காட்ட முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதானே. எனவே உணர்வுகளை காட்டக்கூடிய இடங்களில் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டினா போதுமே தவிர எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மனசுக்குள்ளே இருந்தால் போதும். மனசுக்குள்ள உணர்வு இல்லாமல் இருந்தால் தான் அது பிழை. அந்த உணர்வு மனசுக்குள்ளே இருக்கட்டும், மனசுக்குள்ள அது புனிதமாக இருக்கட்டும். அதுக்காக நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், காட்டாமல் இருக்கிறோம்ன்றதுக்காக எங்களுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லி யாரும் சொல்லிவிட முடியாது. எனவே அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய சூழ்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இனவாதத்தை கைவிடுவோம், இனவாதம் வேண்டாம், இனிமேல் நாட்டில் இனவாதத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்த பிறகு சிங்கள தரப்பில் இருந்தே இப்போ இனவாதம் கதைக்கிறதோ இல்லை வேறு எந்த விஷயம் கதைக்கிறதோ தேவையில்லாத விஷயங்கள் கதைக்கிறதோ இல்லை. மிக குறிப்பாக இந்த பிக்குமாரெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய அறிக்கையெல்லாம் விட்டு கொண்டவே இப்போ யாருமே வாய் திறக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே அமைதியாக இருக்கணும். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் எங்கட தரப்பில் இருந்து கதைக்க போய்க்குள்ள அவங்க எப்படி நிற்பாங்கன்னு சொன்னால், பார்த்தியா நாங்களே அமைதியாக இருக்கிறோம், நாங்களே எல்லாத்தையும் விட்டாலும் நீங்கள் விடுற
விடுறீங்க இல்லை, நீங்கள் விடுறீங்க இல்லை என்று சொல்லி. எனவே வந்து அது ஒரு பிரச்சனையாக போயிடும். பிறகு அது ஒரு காரணமாக வச்சு பிறகு நாளைக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த மாதிரியான சகல பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளணும்னு சொன்னால் உணர்வுகளை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு அமைதியாக இருக்கிறது தான் நல்லம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பயமாக இருக்குது. நீ சிஐடி கூப்பிட்டு விசாரித்து அதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு வழக்கை போட்டு அதில் கிடந்து இழுபட்டு எல்லாமே வந்து டாக்டருக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும். எனவே டாக்டருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதுகாப்பு முக்கியம், அவருடைய மன அமைதி முக்கியம். எனவே சில விஷயங்களை சில உணர்வுகளை வந்து வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கொள்கிறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். எனவே டாக்டர் வந்து அதை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். ஏனென்று சொன்னால் பயமாக இருக்குது. புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய கதையை கேட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிங்கள அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவருடைய பேர் வந்து ஜயந்த சமரவீர, அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கட்சி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய சுதந்திர முன்னணியாம். ஜயந்த சமரவீர அவர் சொல்லியிருக்கார். இப்போ எதுக்காக புலம்பெயர் தமிழ் மக்களுடைய கதையை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், ஏன் எங்களுடைய கதையை கேட்டால் ஜனாதிபதி செயல்படுறார் இல்லையே, அப்போ எப்படியான சிந்தனையில் அவையில் இருக்கணும் என்று பாருங்கோ. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வடக்கில் வாழ்கிற மக்கள் வந்து இனவாதத்தை கைவிட்டிருக்கணும், அவர்கள் வந்து பிரிவினவாதத்தை கைவிட்டிருக்கணும். அதனால தான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்கணும், 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து கொடுத்திருக்கணும். எனவே வந்து அவர்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் வந்து சரியான பாதைக்கு வந்துட்டணும். ஆனால் புலம்பெயர் தமிழ் மக்களும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் வந்து இன்னுமே வந்து பிரிவினவாதத்தை வந்து போதிச்சு கொண்டிருக்கணும். எனவே அவர்களுடைய கதையை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். இப்போ என்ன விஷயம் சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தொகுதியில் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து நிறைய பேர் வாக்களித்தது தானே. அப்போ வாக்களித்த மக்களுக்கு தான் தெரியும் ஏன் வாக்களித்தவை என்று சொல்லி, அதுக்கு ஒரு காரணமாக வீல் வச்சிருப்பினோம். ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை விளங்கிக் கொள்வினோம். தங்களோட அறிவுக்கு ஏற்றபடி அல்லது தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி இதுக்கு இன்ன காரணமாக இருக்கும், இதுக்கு இப்படி காரணமாக இருக்கும்னு சொல்லி விளங்கிக் கொள்வினோம். ஓம் தானே. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வடக்கில் இருக்கிற மக்கள் வந்து பிரிவினவாதத்தை கைவிட்டுட்டோம், இப்போ வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள்லாம் குழப்பத்துக்கு இருக்கணும், அவர்கள் பிரிவினவாதத்தை தூண்டி கொண்டிருக்கணும். எனவே அவர்களுடைய பேச்சை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கார். என்னென்று சொன்னால், இதுக்குரிய அடிப்படை காரணம் என்னென்று சொன்னால், இந்த சிங்கள ஆங்கில பத்திரிகைகளில் வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்துருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததும் அவர் 3/2 பெரும்பான்மை பெற்று பாராளுமன்றத்தை அமைச்சது அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அவர்கள் அதை வரவேற்கின்றார்கள். புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்குன்னு சொல்லி இந்த சிங்கள ஆங்கில பத்திரிகைகளில் வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வாருது. எனவே அந்த அடிப்படையில் வந்து இவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை பிடிச்சிருக்குது, எனவே அவர்களுடைய கதையை கெடுவதாக செய்திருவாரோ என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், குற்றம் சொல்றதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, பிழை பிடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஏதாவது ஒன்றை போட்டு கிண்டோணுமென்றக்காக இந்த கதைகளை சொல்லி கொண்டிருக்கணும். எனவே இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் நாங்கள் போய்கொண்டிருக்குது. அதோட நாங்கள் வர இங்கே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய நல்ல செயல்களை, அவர் செய்கிற நல்ல காரியங்களை பாராட்டி அதை பற்றி எடுத்து சொல்லி வீடியோக்களில் கதைக்கிறாங்க. எனவே இனிமேல் பார்த்து தான் கதைக்கணும் போல இருக்கு. புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற வாகனங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்குது. முதல்ல செய்திகள் வந்தது என்னென்னு சொன்னால், யாருக்குமே வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது, அவரவர் வந்து தங்களுடைய சொந்த வாகனத்தில் தான் வரணும். சொந்த வாகனம் இல்லை என்று சொன்னால் பொது போக்குவரத்து பஸ்ஸில் வரணும் என்ற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியில் வந்தது. ஆனால் இப்போ வந்து வாகனங்கள் கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கணும். ஆனால் எப்படிப்பட்ட வாகனங்கள் என்று சொன்னால், இந்த லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, அதாவது இந்த ஆடம்பரமான சொகுசு வாகனங்கள் எல்லாம் கிடையாது, சாதாரணமான அடிப்படை வாகனங்கள்லாம் கொடுக்கப்படும். அதாவது எரிபொருளை வந்து சிக்கனமாக கன்சியூம் பண்ணக்கூடிய மாதிரியான வாகனங்கள், அதாவது எரிபொருள் செலவில்லாத வாகனங்களாக பார்த்து கொடுக்க போயினவாம். அடிப்படையான வாகனங்கள், அதுவும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பாவிச்சிட்டு அவர்களுடைய பதவிக்கால முடியக்குள்ள வந்து திருப்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும் என்று சொல்லி அந்த நிபந்தனையோட இந்த மாதிரியான வாகனங்களை கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்குது அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம். எனவே எல்லாத்தையும் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் வந்து அடிப்படையான ஒரு வாகனம் கொடுக்கப்படும், அதை அவர்கள் பாவிக்க வேண்டியதுதான். இந்த மாற்றம் நல்ல மாற்றம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தவர் என்று சொன்னால், 3/2 பெரும்பான்மை பெற்று அரசாங்கத்தை அமைச்சா பிறகு, பாராளுமன்றத்தை அமைச்சா பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது. அதில் முக்கியமானது வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை வந்து ஒழிப்பன் என்று சொல்லியிருந்தவர். இப்போ என்னென்னு சொன்னால், அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் வந்து கட்சி மட்டத்துக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்காம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை வந்து எப்படி ஒழிக்கிறது, எப்போ ஒழிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் கொண்டுறணும், என்னென்ன மாற்றங்கள் கொண்டுறணும், அதுக்கப்புறம்
அதாவது நாட்டில் வந்து எப்படியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி உயர்மட்ட பேச்சுவார்த்தை வந்து கட்சி மட்டத்துக்குள்ள இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி கட்சி வட்டாரங்களிலிருந்து வந்த செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய உயர்மட்ட குழுவினர் வந்து இப்பொழுது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை வந்து ஒழிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிற கேலி சித்திரம் வந்து மிகவும் சிக்கலுக்குரியது. அதில் என்ன கருத்து இருக்குன்றே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனவே நான் சொல்கிறத விடவும் நீங்களாம் கூட சொல்ல போகிறீங்க இன்றைக்கு. எனவே வடிவாக பார்த்து நல்ல கருத்துக்களாக சொல்லுங்க. என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் ரெண்டு பேருமே கட்சியில் மிக மிக முக்கியமான ஆட்கள். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கையினுடைய வடபகுதியில் போய் நிற்கணும், யாழ்ப்பாணம் பக்கத்தில் போய் நிற்கணும். நின்று கொண்டு கையை வந்து இப்படி பிடிக்கணும், சேர்த்துப்படி இதே மாதிரி பிடிக்கணும். ரெண்டு பேர்ட்ட கையை அப்படி சேர்த்து பிடிச்சி இதயம் மாதிரி பிடிக்கணும். அந்த இதயம் வந்து அங்கால பார்த்தா இந்தியா இருக்குது, இந்தியா வந்து பேக்ரவுண்டில் கீறி கிடக்குது. எனவே இந்தியா நோக்கி அந்த கையை காட்டினோம், அந்த இதயத்தை காட்டினோம். இதன் அர்த்தம் வந்து வடபகுதியை வந்து நாங்கள் எங்களுடைய இதயத்தால் வென்று விட்டோம், எனவே இந்தியாவை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் வடக்க வெண்டுட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வடக்க வெல்றது வந்து கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டு நீங்கள், அல்லது வடக்கு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள், ஆனால் நாங்கள் வந்து வடக்க வெண்டுட்டோம் என்று சொல்லி அப்படி சொல்ல வரீனமா, அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது போல நாங்கள் வடக்கையும் வென்று காட்டிட்டோம் என்று சொல்லி அப்படி சொல்ல வரீனமா, அல்லது இதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் இந்த கேலி சித்திரத்தில் பாருங்க, இலங்கை வந்து இப்படி கிடையா வரையப்பட்டிருக்குது, இந்தியா வந்து இப்படி நிமிந்து நிற்குது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் விஜித ஹேரத் அவர்களும் வடக்கு மக்களுடைய அன்பை வென்று இப்படி கையை பிடிக்கக்குள்ள இந்தியா வந்து குறுக்கால நிற்கிற மாதிரி, கீழே இருக்க வேண்டிய இந்தியா நிமிந்து நிற்கிற மாதிரி அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. எனவே இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நுட்பமாக இருக்குது. எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.